ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ரொம்பவே ஈஸியான ஒரு பாப்சிக்கல் ரெசிபி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, தர்பூசணி பழத்தில் தான் நாம் இந்த குச்சி ஐஸை செய்ய போகிறோம். உங்ககிட்ட நிறைய தர்பூசணி பழம் இருந்து அது வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குச்சி ஐஸ் மாதிரி செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகுது. உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இந்த வாட்டர்மெலான் மின்ட் பாப்சிக்கல் பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுலுக்கு தர்பூசணி பழம் எடுத்துட்டுருக்கேன். அதை கட் பண்ணி நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட கையளவு மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினா இலைகளை நம்ம சேர்த்துக்கலாம். பிறகு அரை எலுமிச்சம் பழத்தை இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை நல்லா புழிஞ்சு எடுத்து அதையும் நான் சேர்த்துக்கிறேன். பிறகு 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேனை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெள்ளை சக்கரை இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாம் சுகர், பனங்கற்கண்டு அந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த தேனை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிறகு இது எல்லாத்தையுமே நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாட்டர்மெலான் மின்ட் ஜூஸை நம்ம பாப்சிக்கல் மவுட்டில் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், ஒரு 3/4 ஊற்றினா கரெக்டாக இருக்கும். பிறகு மூடி போட்டு 6லேருந்து 8 மணி நேரம் இல்லை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இதை வெளியே எடுக்கிறதுக்கு நாம் லைட்டாக தண்ணீரில் காமிச்சிட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான். ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் தண்ணீரில் காமிச்சிங்கன்னா போதும். அப்படி இல்லை அப்படின்னா டம்ளரில் தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு 5 செகண்ட் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களால் ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான வாட்டர்மெலான் மின்ட் பாப்சிக்கல் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட நிறைய வாட்டர்மெலான் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஃப்ரீசர்க்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.